டாக்டர் பாபு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் திரைப்படம் வெளியாகி இன்றோட 10 ஆண்டுகளை நிறைவு செய்து அதற்காக இயக்குனர் ரஞ்சித்திற்கும் மற்றும் அதில் நடித்த நடிகைகளுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உடனே கமெண்ட்ல ஓடி வந்துடாதீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கான், இவன் இந்த மாதிரி ஆளு, அந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கான், அவன் அந்த மாதிரி ஆளு அப்படிங்கிற. பொதுவாக நம்ம ஏன் வாழ்த்து தெரிவிக்கணும்னா, அது சமூக நீதி நோக்கத்தில் சமத்துவத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். மற்றும் இயக்குனர் ரஞ்சித் ரைஸ் ஆகிறதுக்கு, அவரோட கேரியர்ல ரைஸ் ஆகிறதுக்கு அந்த படம் ஒரு பீக் மூமெண்ட்டாக அமைஞ்சு, அதனால நம்ம கருத்துக்களுக்கும் உடன்பட்டு இருக்கிறதுனால அந்த படத்தை நம்ம பாராட்டுறோம். நாளைக்கு ரஞ்சித்து பாத மாதிரி போனாலும் நம்ம அவர்கிட்டையும் நம்மளோட கேள்வியில கேட்கத்தான் போறோம். மற்றபடி இதுல ஒரு உள்ளரசியலும் கிடையாது. அதாவது இந்த வாரம் என்ன வாரம்னா மன்னிப்பு வாரம். மன்னிப்பு வாரங்கிற டாபிக்ல மன்னிப்பு என்னன்னு பார்க்க போறோம்னா, முதல் மன்னிப்பு அதாவது நம்ம வெங்கடாச்சலகிட்ட நம்ம ஆந்திரா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பவன் கல்யாண் காரு இந்த மாதிரி லட்ல பிரச்சனை நடந்ததுனால நான் ஒரு வாரம் விரதம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு மன்னிப்பு ஒரு பக்கம். அதுக்கடுத்து கார்த்தி அதாவது ஆக்டர் கார்த்தின்னா இந்த கொம்பன் இந்த படங்கள்ல நடிச்சிருக்கிற கார்த்தி, அவரோட பட வெளியீட்டு விழா, அதாவது இங்க இப்போ வெளியாகிருக்கிற இப்ப சமீபத்துல வெளியாகிருக்கிற இதை கூட பார்த்தோம், அவங்களோட படத்து சம்பந்தமான நிகழ்ச்சி மெய்யழகன்கிற அந்த படத்தோட ஆந்திர வெர்ஷன் சத்யம் சுந்தரம் அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அவங்க அங்க அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதை ஒரு பொண்ணு அதை அந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியில ஒரு மேல் ஆங்கர் ஃபீமேல் ஆங்கர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. லட்டு ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் இஷ்யூ, அது தொடாதீங்க அப்படின்னு அவர் சாதாரணமாக ஆர்டினரியாக சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. மறுபடியும் அது விடாம அந்த பெண் தொகுப்பாளினி என்ன செய்தாங்கன்னா, மறுபடியும் அந்த லட்டு மேட்டரை இது பண்ணணும், இதை விடாதீங்க, இதை சொல்லாதீங்க, நான் இதை பற்றி எதுவுமே சொல்லாம ஒப்பீனியன் எதுவும் கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லை அப்படின்னு தவிர்க்க தான் செய்கிறார். இதை கேள்விப்பட்ட நம்ம ஆந்திர சிஎம் இது சென்சிட்டிவான இஷ்யூ, நீங்க சனாதன தர்மத்தை அதை பத்தி ஒரு வேர்டு சொல்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து நீங்க பதில் சொல்லணும். அதை கேட்ட நம்ம கார்த்திகை உடனே அவரோட அதாவது அவருக்கு இங்க இருக்கிற மாதிரியே தெலுங்குலையும் நல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுத்தை படம் தெலுங்கு வருஷன்லையும் நல்லா அடிச்சு தூள் கிளம்பிச்சு. அதுல இருந்து சூர்யாவுக்கும் சரி, அவரோட தம்பி கார்த்திக்கும் சரி, அங்க நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உடனடியாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண்கிட்ட கார்த்தி உடனடியாக மன்னிப்பு கோரியிருக்காரு. இது நியூஸ், இது செய்தி. சரி, இது ஒரு செய்தி தான். இப்போ இதுல என்ன இருக்கு, என்ன அரசியல், இது ஒரு அரசியல் எடுத்துட்டு வாரீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுதாங்க அங்கதான் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவர் தொடர்ந்து அந்த வீடியோல என்ன செய்தார்னா, அந்த வீடியோ கூட நல்லா பாருங்க. அந்த வீடியோல அவர் என்ன செய்தார்னா, தொடர்ந்து இது பொலிட்டிக்கலான இஷ்யூ, இது சென்சிட்டிவான இஷ்யூ, இதை தவிருங்க அப்படின்னு அந்த தொகுப்பாளினிக்கு அவர் ஒரு அறிவுரை வழங்குவாரு. அதையும் மீறி அந்த தொகுப்பாளினி ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இவரை அது சீண்டி இந்த விவகாரத்துல மாட்டி விட்ட மாதிரி. இதுதான் உண்மை. ஆனா இதுக்கு தேவையில்லாம அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. கார்த்திங்கிறவர் அவரோட பிசினஸ் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்டர் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. இது நம்மளை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாது. ஏன்னா மன்னிப்பு எதுக்கு கேட்பாங்க, ஏதாவது தப்பு செஞ்சா கேட்பாங்க. ஒரு தப்புமே செய்யாம அவர் கேட்டது நம்மளுக்கு ஒரு ஒரு அதாவது தமிழ்நாடு தமிழர்கள்னாலே சுயமரியாதைன்னு தான் சொல்லுவாங்க.
அந்த சுயமரியாதைக்கே ஒரு தமிழர்கள்ட்ட முக்கியமா எது இருந்தாலும் நாங்க மான ரோசம் இல்லாம இருக்க மாட்டோம், எதுனாலும் எங்களுக்கு மானம் தான் முக்கியம், வீரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் இனத்துல பிறந்துட்டு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிற ஒரு இனத்துல பிறந்துட்டு நீங்க இந்த மாதிரி போயிட்டு செய்யாத தப்புக்கு ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த விஷயத்த பெருசா மக்கள் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறுன்னு கார்த்தி அதாவது நடிகர் கார்த்திக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவரையே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த மேட்டரோட கன்க்ளூஷனுக்கு அதாவது முடிவுக்கு வருவோம். செய்யாத ஒரு தவறுக்கு இந்த மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்ப ஆந்திராவில் உங்க பிஸ்னஸ் உங்க படம் நல்லா ஓடணும்னு நீங்க உடனடியாக மன்னிப்பு கேட்டீங்களே, தமிழ்நாட்டில் உங்க படம் ஓட வேண்டாமா? அப்ப தமிழர்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப தமிழர்கள் லெட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கருத்து இருக்கு. இந்த கருத்தை வழிமொழிகிற மாதிரி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே மக்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போடக்கூடிய அந்த விவகாரம் என்னன்னா, திருப்பதி லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் 2 பேரும் வீடியோ பண்ணாங்க. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் அதை எடுத்துட்டாங்க. அவங்களோட வலைத்தொடர் காட்சியில இருந்து அந்த யூடியூப் பக்கத்துல இருந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா என்னன்னா, நம்ம ஆளுங்க ரொம்ப அட்வான்ஸா போய் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதாவது இதை நீக்குவாங்கன்னு தெரிஞ்சு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க நீக்கிற உடனே இன்னும் அதிகமா, அதாவது அந்த வீடியோ அவங்களோட அதாவது இந்த யூடியூப் பக்கத்துல இருந்திருந்தா என்ன வியூஸ் போயிருக்குமோ அல்லது பாப்புலாரிட்டி ஆயிருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக மக்கள் இன்னைக்கு எல்லாரும், அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல நீக்கினதை இன்னைக்கு அனைவரும் தங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல, ட்விட்டர் பக்கத்துல, இன்ஸ்டா பக்கத்துல, தங்களோட யூடியூப் பக்கத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லட்டு பாவங்கள் ஏன் அவங்க தூக்குனாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாம் பேசி பேசி சலிச்சு போச்சு. அப்ப இருந்தாலும் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்பீங்க. இருந்தாலும் அதுல முக்கியமான குறிப்பிட தகுந்த ஒரு பார்வை நமக்கு இருக்கு. அதை மக்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த லட்டு பாவங்களை திரும்ப எடுத்து பேசுறோம். லட்டு பாவங்கள் வீடியோ போட்ட உடனே அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மன்னிப்பு பாவங்கள்ல ரெண்டாவதா அதாவது நம்ம சீரீஸ்ல ரெண்டாவதா கார்த்தி கேட்டதுக்கு அடுத்து ரெண்டாவதா இவங்க ஒரு மன்னிப்பு கடிதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா, யார் மனதையும் புண்படுத்துவதோ யார் மனதையும் நோகடிப்பதற்கு அல்ல அப்படின்னு ஒரு இதை இவங்க உடனே வெளியிட்டு இருக்காங்க. நான் கோபி சுதாகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனையோ அரசியல் பொலிட்டிக்கல் ட்ரோல் வீடியோ, சட்டையர் வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி தான் இதுவும் ஒரு வீடியோ. இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா, உங்களோட பழைய வீடியோ நீங்க யாருன்னு அடையாளம் காட்டினதே உங்களுக்கு பொலிட்டிக்கல் சட்டையர் வீடியோ தான், அதாவது பொலிட்டிக்கல் ட்ரோல் வீடியோ தான். சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டா நான் இருக்கேன். நீங்க திருமாவளவனை ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, மாண்புமிகு வைகோவை ட்ரோல் பண்ணியிருக்கீங்க, நீங்க அண்ணன் சீமான ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. இத்தனை பேரை நீங்க ட்ரோல் பண்ணிருக்கீங்க. இன்னும் பல அரசியல்வாதிகளை ட்ரோல் பண்ணி தான் நீங்க யாருன்னே உலகம் தெரிஞ்சு. அப்பெல்லாம் புண்படாத ஒரு இது, அப்பெல்லாம் புண்படாத மனசு, ஏன் இவங்களோட கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அவங்க மனசெல்லாம் புண்படாதா? இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்கள ஒரு அரசியல் வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்களுக்கு மனசு புண்படாதா? அப்பெல்லாம் நீங்க எந்த மன்னிப்பு கடிதம் நீங்க ரிலீஸ் பண்ணலையே. இப்போ மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட அதாவது என்னன்னா, இதை தொட்டா பார்த்துக்கோங்க, இதை தொட்டா என்ன ஆகும்னு இப்ப தெரியுதா? அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் 3%. நான் என்ன சொல்ல வரேன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோபி சுதாகருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா,
ஒரு விஷயம் பண்ணுனா எல்லாருக்கும் காமனா பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்க வந்து எதுவுமே பண்ணாதீங்க. உங்களோட வீடியோவுக்கு நானும் ரசிகன் தான். இதன் மூலமா வந்து மக்களுக்கும் இவங்களோட உள்ள அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கலா வந்து அவங்ககிட்டையும் அவங்களுக்கு தனித்தனி ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாலிடிக்ஸை நோக்கி தான் அவனோட பேச்சையோ இல்லை எந்த கலைப்படைப்புகளே வைப்பான். இந்த கோபி சுதாகருக்கு மட்டும் ஒரு காமனா நடுவுல ஸ்ட்ரெயிட்டா நிற்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு. அது என்னங்கிறது கொஞ்சமாவது மக்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் வந்து சரியா தவறா அப்படிங்கிறத 1க்கு 1000 தடவை திங்க் பண்ணி செய்யணும்.